ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் பஸ் ரோட்டு மேலே ஒரு 30 ஏக்கர் விவசாய நிலம் வந்து ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் டு பழனி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் பிஎஸ்என்ஐ காலேஜ் இருக்குங்க. பிஎஸ்என்ஐ காலேஜுக்கு பக்கத்தில் தான் ஒரு 30 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் போரோ கேனியோ சர்வீஸோ எதுவும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு தான். இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 12 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். எங்களால் எவ்வளோ தூரம் விலையை பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பஸ்ஸு ரோட்டு மேலே நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ளாட்டெல்லாம் பிரித்து சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஏக்கர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுலேயும் ஃப்ளாட் போட்டு சேல்ஸும் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடங்க. இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து ஃப்ளாட்லாம் பிரித்தது. நமக்கு மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 அடி பாதை வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கி போடுவோம், இல்லை கோழி பண்ணைக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய நிறைய பையர்ஸுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் வைஸாகவும் நமக்கு வந்து கம்மியாக கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஊரடி தோட்டமாக கிடச்சிருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஃப்ளாட் பிரித்து சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க ஹாப்பி சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் நம்மளோட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 7 ஏக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கும்போது அதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வாங்கினாங்க. அப்படி இருக்கிறப்ப பட்ஜெட் வைஸாக பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகவே வந்து கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த விவசாய நிலத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 100 அடியிலேருந்து ஒரு 300 அடிக்குள்ளேயே நமக்கு வந்து தண்ணி வந்து கிடச்சிரும். இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரிசல் மண் பூமியாக கிடச்சிருக்கு. மெயின் ரோட்டில் இருந்து நம்மளோட இடத்துக்கு அதிகபட்சமே ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். அந்த டிஸ்டன்ஸில் நம்மளோட இடத்துக்குள்ளே ரீச் ஆகிடலாம். அதே போல் இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவர் இதுக்கு முன்னாடியே வந்துடும். இங்கேருந்து நமக்கு வந்து ஆரம்பித்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த டவருக்கும் முன்னாடி நமக்கு வந்துடும். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 10 to 15 அடி டிஃப்ரென்ஸ் வந்து டவருக்கும் நம்மளுடைய இடத்துக்கும் இருக்கும். இங்கேருந்து கடைசி வரைக்கும் பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 40 ஏக்கர் 50 ஏக்கர் 30 ஏக்கர் 100 ஏக்கர் வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. எங்களோட சேனலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த 3 ஏக்கராக இருக்கட்டும், அதே போல் ஒரு 100 ஏக்கராக இருக்கட்டும், எல்லா இடங்களுமே வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க, அதுவும் எங்களோட சேனலை நம்பி தான் வர்றீங்க. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலை பளுவை வந்து குறைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே அட்வான்டேஜாக எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து பார்த்துருவோம். அதே போல் ஒன்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டையும் பார்த்துக்கலாம், ஓனரையும் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து இன்கேஸ் ஓனர் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கனாலும் கூட நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். அதே போல் இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வைஸாகவும் சரி, அதே போல் 1975 இருந்து இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும், அதே போல் சர்வேரை கூப்பிட்டா ஆல்ரெடி கல் ஊண்டிட்டாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உடனே அட்வான்ஸ் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென்னந்தோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு வந்து அத்துமால். இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். இதை பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.